கன்னிராசி நேர்களே, இந்த வருஷம் 2025 உங்களுக்கு சத்தியமா பணமழையும் இந்த ஜாப் ரெகனைசேஷன் 108% இருக்கு. ஓகே, இப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. ஓகே, 2025 இப்போ நம்ம ஓவர்லுக்கா பார்த்தோமா, 2025 உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் 100% இருக்கு. உங்களோட கேரியர் ப்ரோக்ரஸ் 100% இருக்கு. உங்களோட பிஸ்னஸ் வளர்ச்சி 100% இருக்கு. ஓகே, ஆனா ஆல்ரைட், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். இந்த வருஷம் உங்களுக்கு இந்த கல்யாணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதாக இருந்தால் தடைகள் வரும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணும். உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகும். ஏன்னா வந்து சனீஸ்வரர் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ மறந்துடாதீங்க, நான் ஏற்கனவே மற்ற வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த வருஷம் நிறையா ராசிக்கு சேலஞ்சாக இருக்குது. கிவ் அண்ட் டேக் பண்ணிக்கங்க, டைம் எடுத்துங்க, எதுலேயும் அறக்குறையும் டிசிஷன் பண்ணாதீங்க. இந்த அறக்குறை நான் டிசிஷன் சொன்னது, நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ப்ரோக் ஆஃப் பண்ணுறது, டிவோர்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வேணாம். 2 பேரும் உட்காந்து கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. பட் இந்த வருஷம் கன்னி ராசிக்கு வேலையிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, நல்ல ஒரு ரெகனைசேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை கண்டிப்பாக எல்லாரும் ரெகனைஸ் பண்ணுவாங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட் சரி, சத்தியமாக இந்த வருஷம் உங்கள் வருஷம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இந்த கேரியர் டெவலப்மெண்ட். இப்போ பிரியாஸ்பதி பார்த்தீங்கன்னா 9வது வீடோ 10வது வீடோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து கன்னி ராசியில் பார்க்க போனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பணம் மழை கொட்டும். ஓகே, சத்தியமாக நடக்கும். இது ஜாப் யார் கிடைக்கலையோ சத்தியமாக ஜாப் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கும் போனஸு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வேலையில் அடுத்த பதவிக்கு போகிறது கிடைக்கல, இந்த வருஷம் சத்தியமாக கிடைக்கும். 2025 உங்களுக்கு சத்தியமாக கிடைக்கும். ஓகே, இப்போ ஹெல்த் இஷ்யூ பார்ப்போம். 2025 உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ வராதுப்பா. அப்பா, இன்னைக்கு தான் நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல ராசியில் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூலன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, உங்கள் ராசிப்படி இந்த வருஷம் 2025 உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ வராது, இந்த சேலஞ்சஸும் இல்லை. ஆனால் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு 7 ஹவராச்சும் நல்லா தூங்குங்க. ஓகே, அப்புறம் மேக்சிமமாக வேலை செய்யுங்க. ஏன்னா இந்த வருஷம் செவ்வாய் ஆடுறதுனால நம்ம 3 மடங்கு வேலை செய்வோம். 3 மடங்கு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு பணம் சம்பாதிப்போம், பேர் புகழும் சம்பாதிப்போம். ஹெல்த் முக்கியம். பட் இந்த வருஷம் உங்கள் ஹெல்த் வந்து கெத்தாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு அடிங்கயா, இந்த வருஷம் உங்க வருஷம்யா. ஓகே, அடுத்தது பார்ப்போம். த பெஸ்ட் மந்த் 2025 உங்களுக்கு த பெஸ்ட் மந்த்ஸ் பார்ப்போம். இப்போ பெஸ்ட் மந்த்ஸ் பார்த்தா இந்த வருஷம் உங்களுக்கு மே, ஆகஸ்ட், நவம்பர் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறையா கிடைக்கும். அதிர்ஷ்டம்னு சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம் பெறுகிறது. இப்போ ஒரு வீடு காடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க மே, ஆகஸ்ட், நவம்பர் 2025 தாராளமாக பண்ணலாம். ஓகே, அப்படி ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பிஎம் பண்ணலாம், அது கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கலாம். பட் த பெஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா மே, ஆகஸ்ட், நவம்பர் நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். ஓகே, அடுத்தது சேலஞ்ச் மந்த் பார்த்தா இந்த வருஷம் உங்களுக்கு மார்ச் அண்ட் ஜூலை. இந்த மார்ச் ஜூலை முடிஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துருங்க, காடி வீடு வாங்குறது தவிர்த்துருங்க, இந்த வெளியூர் பயணம் லாங் டேர்ம் போகிறதெல்லாம் தவிர்த்துருங்க முடிஞ்சா. சரியா? அப்படியும் இப்போ நீங்கள் வேலை வாய்ப்பு போறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக போறீங்கன்னா கண்டிப்பாக கையிலலாம் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் நீங்கள் போட்டிருக்கணும். அது உங்களை சேஃப் பண்ணும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஆனால் இந்த ட்ராவல் பண்ணுற டேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அந்த டைம் ரொம்ப முக்கியம். இதில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு பிஎம் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கலாம். பண்ண அவ்வளோ சார்ஜஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் உங்களை சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றதுக்கான கண்டிப்பாக என்னென்ன செய்யணுமோ என்னோட சைடில் நான் கரெக்டாக செஞ்சு கொடுப்பேன். ஓகே ஓகே, அடுத்தது பார்ப்போம். இந்த வருஷம் உங்களுக்கு கீ மந்த்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஷனாக இருங்க. எல்லா டோஸே உங்களுக்கு திறந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். சரியா? இந்த ரஷ்யமும் தேவையில்லை. இந்த வருஷம் உங்க வருஷம்னு சொல்லலாம் சத்தியமா. ஓகே, இப்போ உங்களோட சார்ட்டுக்கு போவோம். கன்னி ராசி பார்ப்போம். சூரியன் நியூட்ரலா இருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. சந்திரன் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. புதன் உச்சத்துல இருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, சுக்கிரன் இந்த கன்னி ராசியில ஏற்கனவே சுக்கிரன் வந்து சக்தி இழந்து கிடக்கு. இப்ப சுக்கிரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பணத்துக்கு அதிபதி, லக்ஸரிக்கு அதிபதி, மெட்டீரியல் வேர்ல நம்ம அனுபவிக்கிற ஃபேம், புகழ், பணம் எல்லாம் இந்த சுக்கிரனும் இந்த ராகுவும் அவங்க எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ உங்களோட சார்ட்ல பார்க்க போனா சுக்கிரன் வந்து டெப்ளிட். ஓகே, அப்படின்னா சக்தி இழந்து கிடக்கிறாரு. இப்போ இந்த சுக்கிரன் எப்படி பவர் ஆக்குறது? வெரி சிம்பிள். வெள்ளை சட்டையை ரொம்ப போட ஆரம்பிங்க, வெள்ளை க்ளோத்ஸ் ரொம்ப பாயுங்க. ஓகே, அதுக்காக ஃபுல்லாக வெள்ளையை போட சொல்ல, வேணுமா ஒரு சட்டை ஸ்கர்ட்லாம் நம்மளா கருப்பு கலர் போடுங்க. நான் காய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தான் சொல்கிறேன். பேண்ட் பிளாக் போடுங்க, லேடிஸ் வந்து ஸ்கர்ட் பிளாக் போடுங்க. சட்டை முடிஞ்சால் கொஞ்சம் வெள்ளையில் இருக்கிற மாதிரி பாருங்கள், வெள்ளை கலராக. சுக்கிரனோட பிளஸிங் கிடைக்கும். அடுத்தது முடிஞ்சால் நீங்கள் ஆப்பால் கையில் போடுங்க. ஏன்னா இப்போ நான் டைமண்ட் உங்களை போட சொன்னால் சுக்கிரனுக்கு அது ஆல்மோஸ்ட் 7,000 to 15,000 ஒரு டைமண்ட், நடுவிரலில் பியோர் டைமண்ட் போடுறதுக்கு. ஏன்னா டைமண்ட் எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ அவ்வளோ சுக்கிரனோட பிளஸிங் கிடைக்கும். இப்போ டைமண்டுக்கு சப்ஸ்டிட்யூட் பார்த்தீங்கன்னா ஆப்பால் கிறிஸ்டல் இருக்குது. அது வந்து
டைமண்டுக்கு சப்ஸ்டிடியூட் கிறிஸ்டல். அப்படி ஆப்பால் கிறிஸ்டல் பத்தி நீங்க வாங்க போறீங்க, உங்களுக்கு கேள்வி ஏதாச்சும் இருந்தா நீங்க என்ன பிஎம் பண்ணுங்க. ஆப்பால் கிறிஸ்டல் என்கிட்ட இருக்கு. அது வந்து கையில போடுற பிரேஸ்லெட். இந்த கையில போடலாம், பீச்சை கையில போடலாம். ஓகே, இது வந்து சுக்கிரனுக்கு அந்த பணம் பிளஸிங், அந்த வெல்த் பிளஸிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கு, பேரு பணம் புகும். ஓகேயா? ஓகே, அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களோட பிளானெட்ல ஏற்கனவே நெகட்டிவா இருக்கு. ஸோ இந்த வருஷம் 3 மடங்கு நீங்க சம்பாதிப்பீங்கன்னு சொல்லிட்டேன், 3 மடங்கு நீங்க சாதிப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்க பிளானெட்ல வந்து அது வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால அது எப்படி பாசிட்டிவா ஆக்குறது, அந்த ரெமெடி நான் சொல்றேன். நம்பர் 1, செவ்வாய்க்கு வந்து நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்ப டஃபா வச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து வாரியர், முருகனோட பிளானெட்ல, கார்த்திகனோட பிளானெட். ஓகே, வாரியர், ஃபிட்டா இருங்க. அடுத்தது, இந்த செவ்வாய் பிளானெட்டுக்கு என்ன கிறிஸ்டல் சஜஸ்ட் பண்ண முடியும்? நீங்க வந்து கோரல் ரிங் போடலாம், இல்லாட்டி நீங்க ரேட் கிறிஸ்டல் போடலாம். ரேட் கிறிஸ்டல் என்கிட்ட இருக்கு. ரேட் கிறிஸ்டல் வச்சு கேள்வி இருந்தா என்கிட்ட கேளுங்க. ரேட் கிறிஸ்டல் இந்த கையில போடணும், சோத்து கையில போடணும். ஓகே, ரைட். அடுத்தது, பிரியாஸ்பதி உங்களோட சார்ட்ல வந்து எனிமி. ஓகே, பிரியாஸ்பதி உங்க சார்ட்ல எனிமி. இப்ப பிரியாஸ்பதி என்ன கொடுப்பாரு மட்டும் சொல்றேன். கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி கொடுப்பாரு, பணத்தை அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா பிரியாஸ்பதி தேவகுரு, அள்ளி கொடுப்பாரு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதுக்கு கரெக்டா அள்ளி கொடுப்பாரு. அவர் வந்து 10 மடங்கு 20 மடங்கு அள்ளி கொடுக்குற ஆள் இல்லை. அவர் அள்ளி கொடுப்பாருன்னா நீங்க 10 மடங்கு வேலை செஞ்சீங்கன்னா 10 மடங்கு அந்த பணத்தை கொடுப்பாரு. 20 மடங்கு வேலை செஞ்சீங்கன்னா 20 மடங்கு தான் பணம் கொடுப்பாரு. அப்ப யாருங்க கணக்கு விளக்கு இல்லாம பணம் கொடுப்பாரு பாத்தீங்கன்னா சுக்கிராச்சாரியாரும் ராகுவும் தான். ஓகேயா? பட் கவலைப்படாதீங்க, உங்களோட பிளானெட்ல ராகுவும் கேதுவும் வெரி ஸ்ட்ராங். நீங்க நினைச்ச மெட்டீரியல் அனுபவிக்க முடியும், உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். ஏன்னா ராகுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த இதுல கேதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. கேது ஸ்ட்ராங்கா இருந்தா ஸ்பிரிச்சுவல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நாலேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, பிசினஸ்ல நீங்க பிக்கப் ஆவீங்க. இப்படிப்பட்ட வேலை செஞ்சாலும் 1 வருஷம் 6 மாசம் 2 வருஷம் பட்டு ஒரு பெரிய பதில போய் உட்காருவீங்க, டைரக்டர், சிஇஓ. இது எல்லாமே கன்னி ராசிக்கு இருக்கு. அப்ப இந்த வருஷம் நிறைய பேர் சிஇஓ ஆக முடியுமா? சத்தியமா ஆக முடியும். உங்க எஃபர்ட் மட்டும் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு கேதுவும் ராகுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சிஇஓ மட்டும் என்ன, நல்ல புது காடி வாங்கி பாய்ப்பீங்க, பெரிய வீடு வாங்குவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, நிறைய கோல்ஸ் வாங்குவீங்க. இந்த வருஷம் உங்க இயர். ஓகேயா? பட் நான் இங்க என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய் எனிமியா இருக்கு. ஸோ செவ்வாய் எனிமினால உங்க ரைட் ஹேண்ட்ல வந்து ரெட் கிறிஸ்டல் போட்டுருங்க. ஓகேயா? அடுத்தது, உங்களுக்கு வந்து சுக்கிரனோட அருள் இல்லை. எதனாலனா இங்க சுக்கிரன் பார்வை இழந்திருக்காரு கன்னிராசியில். அப்ப சுக்கிரனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஒன்று டைமண்ட் போடலாம். அப்படி நீங்க 10,000 15,000 செலவு பண்ண போறீங்கன்னா தாராளமா போய் நகை கடையில் போய் டைமண்ட் வாங்கி நடுவிரல்ல போடுங்க, பீச்சை கையில போடுங்க. சரியா? இதான் லக்கை. அடுத்தது, பிரியாஸ்பதிக்கு வந்து நீங்க சிட்ரின் போட்டாகணும். ஓகே, பிரியாஸ்பதிக்கு சிட்ரின் பாய்ங்க. ஓகே, இது எங்க போடலாம்? இதையும் நீங்க பிச்சை கையில போடலாம். ஓகேயா? சோ ஒரு கையில வந்து 2-3 கிறிஸ்டல் போடலாமா? ஒரு கையில எத்தனை கிறிஸ்டல் வேணாலும் போடலாம். ஆனா கரெக்டான கிறிஸ்டல் கரெக்டான கையில பாய்க்கணும். அதோட ரொம்ப முக்கியம், கிறிஸ்டல் மட்டும் பாய்ச்சா பத்தாது. ஒரு மாசத்துல 2 வாட்டி உங்க கிறிஸ்டல் எல்லாம் கிளீன்சிங் பண்ணணும், இல்லாட்டி அந்த கிறிஸ்டல் வேலை செய்யாது. நல்லா இருக்கிற கிறிஸ்டல் கூட நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ ஒரு லக் கொடுக்குற கிறிஸ்டலே நம்ம கிளீன்சிங் பண்ணாட்டி எல்லாம் அன்லாக் நம்மளுக்கு கொடுக்கும், துரதஸ்தத்தை கொடுக்கும். இது கிறிஸ்டல் மட்டும் இல்லை, நம்ம பாய்க்கிற கோல்டும் சரி, நம்ம பாய்க்கிற எந்த ஜுவல்லரி ஐட்டமா இருந்தாலும், எந்த ஜுவல்ஸா இருந்தாலும், இந்த எப்படிப்பட்ட ஸ்டோன்ஸா இருந்தாலும், எல்லோ சஃபயர், கோல்டு, எமரல் எதா இருந்தாலும் நம்ம ஒரு மாசத்துல 2 வாட்டி மினிமம் கிளீன்சிங் பண்ணாட்டி அதுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அதை எக்ஸ்போஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். ஓகேயா? ஸோ இந்த ராசி இந்த வருஷம் நீங்க நல்லா வாழ்வீங்க, நல்லா ஆள்வீங்க, கவலைப்படாதீங்க. பட் உங்க ரிலேஷன்ஷிப் நான் முதல்ல சொல்லிட்டேன், கண்டிப்பா கல்யாண தடங்கள் வரும், இந்த மனவர்த்தங்கள் வரும். இது எதனா இந்த பிளானெட் பார்வைகள்னால. அதுக்காக நீங்க கிவ் அப்லாம் பண்ண வேணாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நடக்காம பாத்துக்கணும். நடக்காம எப்படி பாத்துக்கிறது? ஒருத்தவங்க கத்துனா ஒருத்தவங்க அமைதியா இருக்கணும், ஒன்னொருத்தவங்க கத்துனா ஒன்னொருத்தவங்க அமைதியா இருக்கணும். விட்டு கொடுக்க பழகிக்குங்க. 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்து சண்டை போடாதீங்க. சண்டை போட்டா வாழ முடியாதுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. உங்கள யாரும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் வாங்கி பேக்லேயே முதல் வாங்கி பாருங்க. இது ஆல்மோஸ்ட் இப்போ 3வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு செலிப்ரேஷன். 3.0 February கடைசி மாசம் வெளியாக்க போறேன். ஆஃப்டர் என்னோட ப்ரேயர்ஸ் வெளியூர்ல போய் ப்ரேயர்ஸ் பண்றேன் 12 நாளுக்கு. இந்த மாசம் வெளியூருக்கு பறக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, யாரும் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கில் இது மாதிரி வாங்கி பாருங்க. HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர்ல 18 பெனிஃபிட் இருக்கு. வெல்த் அட்ராக்ஷன், கேரியர் டெவலப்மெண்ட், பிசினஸ் அட்ராக்ஷன். படிக்கிற பிள்ளைங்க நல்லா ஸ்கோரிங் இல்லையா, நீங்க ஸ்கோரிங் பார்க்கணுமா, கிறிஸ்டல் வாட்டர் கொடுங்க. இது மூலியமா நிறைய மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1200 என்னோட டெஸ்டிமோனியல். மலேசியா, சிங்கப்பூர்லாம் நம்ம பேர் போட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் 3.0 February கடைசி தான் வெளியாக்குவோம். இப்போதைக்கு 2.0 தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கடந்த 1.5 வருஷமா. யாரும் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கிலே வாங்கி பாய்ங்க, வெயிட் பண்ணாதீங்க. டிக்டாக்ல தட்டுங்க, நேரம் வாங்குங்க, பயன்படுத்துங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். மறக்காம எனக்கு உங்க டெஸ்டிமோனியல் கொடுங்க, எனக்கு அது ரொம்ப முக்கியம். சரியா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமச்சிவாய, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.
நமச்சிவாய்.